நீட் எதிர்ப்பு தொடர்பாக பார்த்தீங்கன்னா, நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல மாணவர்கள் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில பாஜகவிலிருந்து விலகி வந்த அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு. அந்த ட்வீட் பாஜக எதிராக இருப்பதா நல்லாவே தெரியுது. இது எல்லாமே மத்திய அரசு எதிர்க்கும் ஒரு விமதமா பார்க்கப்படுகிறது. உங்களோட பார்வை என்ன சார்? அவர் எந்த விதத்துலயும் இதுல மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு வரி கூட பேசல. நீட்டுக்கு நான் அங்க பாஜக தலைவராக இருக்கும்போது நானே ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. பாஜக இருக்கிற வரைக்கும் அவரும் நீட்டுக்கு ஆதரவு தான் தெரிவிச்சிருக்காரு. அந்த நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய உள்ளர்த்தம் நல்லாவே புரியும் உங்களுக்கு. அதாவது நான் மாநில தலைவராக இருக்க வரைக்கும் நான் ஆதரிச்சு தான் இருந்தேன். இனிமேலும் அவர் ஆதரிப்பார். நீங்கள் அவர்கிட்ட போய் ஏன் நீட் வேணும், இதனால என்ன நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு அவர் கிளாஸ் எடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு திறன் படைத்தவர் தான் அண்ணாமலை அவர்கள். அதில் அவர் குறிப்பிட்ட ஒரு 2 பாயிண்ட் இருக்கு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா 3 முறை, ஒரு முறை இல்லை, இந்த கடந்த 5 வருஷத்தில் 3 முறை தேர்வுத்தாள் லீக் ஆயிருக்கு. இதில் என்ன விதமான நடவடிக்கை சரியாக எடுக்கலை. அதாவது இந்த ஒரு முறை படிக்கும் போதே இந்த நீட்டில் ஒவ்வொரு வாட்டியும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க மாணவர்கள்ன்றது தான் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாகவே மாணவர்கள் மத்தியில் இருக்குது. அதற்கான சரியான ஒரு அடிப்படை வசதி இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இரண்டாவது, இது ஒரு பணம் படைத்தவர்களுக்காக, அதாவது இந்த நீட்டு கோச்சிங்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான ஒரு படிப்பாக இருக்குன்றது தான் இந்த மாணவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்கனவே இருக்கும்போது இந்த மாதிரி அடிக்கடி நிகழ்வுகள் நடக்கும்போது அதுவும் ஒரு மத்திய முகமை நடத்துது இந்த எக்ஸாமை. அப்போ எந்த அளவு இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு தடவை நடக்குது தவறு, அதாவது நான் ஒரு தடவை ஏமாந்தா நான் ஒரு முட்டாள்னு சொல்லுவேன். நான் என்னையே நீங்கள் 2வது தடவை 3வது தடவை ஏமாத்தினீங்கன்னா நான் முழு முட்டாள். நான் புரியுதுங்களா? என்னை ஒரு தடவை தான் ஏமாத்தலாம், நான் தொடர்ந்து ஏமாந்துட்டு இருப்பேனா? அந்த மாதிரி தான் இப்போ மாணவர்கள் என்ன நிலைமைக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு மாணவர் போராட்டம் வெடிச்சு போகிற அளவுக்கு இருக்கு. ஸோ இதில் மத்திய அரசாங்கம் என்ன விதமான நடவடிக்கை எடுக்கலை. மாணவர்கள் மத்தியிலையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வரைக்கும் 20 உயிரிழப்புகள் நடந்திருக்கு. அவங்களுக்கு சரியான அந்த 1 கோடி ரூபாய் வரைக்கும் இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு இந்த முகமை நடத்துகிற கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், ஒரு சரியான ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்துட்டு வரணும் அதில் அப்படின்னு சொல்லி அதில் கேட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக வெடிச்சிருக்கு. இந்த போராட்டம் எத்தனை நாளாக நடக்குது? 20-25 நாளாக நடக்குது. எங்கே நடக்குதுன்றது தான் மிகப்பெரிய கேள்வி. டெல்லியில். இதுக்கு முன்னாடி அங்கே சிஏஏ போராட்டம் நடந்தது. இந்த சிஏஏ போராட்டம் நடக்கும் போதும் பிரச்சனைகள் அங்கே நடந்ததா இல்லையா? இப்போ டெல்லின்றது ஒரு பாராளுமன்றம், ஒரு நம்ம தமிழ்நாடு மாதிரி ஒரு சின்ன சாதாரண ஸ்டேட்டு மட்டும் இல்லை, அங்கே தான் பாராளுமன்றம் இது இருக்குது. நம்ம தலைநகரே அதுதான். அங்கே எது நடந்தாலும் மொத்தம் இருக்கிற அத்தனை உலக நாடுகளுக்கும் உடனே தெரிஞ்சு போயிடும். இன்னைக்கு இந்த போராட்டம் எல்லா டிவிலையும், அதாவது உலக நாடுகளில் இருக்க அத்தனை டிவிலையும் இந்த நேபாள் மாதிரி, இந்த பங்களாதேஷில் நடந்த மாதிரி, ஸ்ரீலங்காவில் நடந்த மாதிரி ஒரு மாணவர் போராட்டம், ஒரு கிளர்ச்சி, மக்கள் புரட்சி ஓவராக நடந்துட்டு இருக்குன்னு சொல்றதுக்கான ஒரு வழிவகையை இந்த பாஜக அரசாங்கம் செய்திருக்கிறதோ அப்படின்ற அந்த ஒரு விதத்தில் ஏன் இதை தள்ளி போட்டீங்க? மாணவர்கள் அமைப்பு அங்கே உண்ணாவிரதம் உட்காரும் போது அந்த அமைப்பினரை கூப்பிட்டு உடனடியாக அன்னைக்கு நீங்கள் போராட்டத்திற்கான காரணத்தை கேட்டு அதற்கான என்ன பிரச்சனையோ அதை ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாமே அப்படின்ற 2 கேள்விகளை கேட்டிருக்காரு. இந்த 2 கேள்விகளில் ஏதாவது ஒரு தப்பு இருக்குமா நீங்கள் நினைச்சு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு சாதாரண குடிமகனுக்கு, ஒரு சாதாரண சாமானியனுக்கு எழும்புற கேள்வியை அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பாஜகவிலிருந்து விலகி அவர் வி த லீடர்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை தொடங்கி இருக்கார். அது சாமானிய மக்களுக்கான ஒரு கேள்வி கேட்கிற விதத்தில் இருக்கிற ஒரு அமைப்பில் இருக்கிற தலைவர் இந்த கேள்வியை எழுப்பாம என்ன செய்வார்? கண்டிப்பா இந்த கேள்வியை எழுப்பதா செய்வார். ஒரு சாமானிய மக்களுக்கு புரிய வேண்டிய ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டியவங்க அந்த சாமானிய மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். இதே போலதான் விவசாயிகள் போராட்டம் நடந்தது. எத்தனை நாள் போராட்டம் நடந்தது? உயிரிழப்புகளோட முடிஞ்சது. இந்தியாவுடைய தலைநகர்ல இருக்கிற அந்த இதுல என்ன பண்ணாங்க, நம்ம இந்திய கொடியை இறக்கிட்டு, எந்த கொடி ஏறிச்சு? துப்பாக்கி சூடு நடந்ததா இல்லையா? இப்பேற்பட்ட ஒரு போராட்டம் இன்னைக்கு இந்த மாணவர் அமைப்புகளோட சேர்ந்து யார் யாரெல்லாம் போராடுறாங்க. அதாவது நீங்க பின்னாடி சொல்லலாம், இதுல அரசியல் லாபத்திற்காக காங்கிரஸ் போராடுது, சிஜேபியினர் போராடுறாங்க, நம்மளுடைய பொருளாதாரத்தை இது பண்றாங்க அப்படின்னா, அப்ப அந்த போராட்டம் ஆரம்பிச்சு
போராட்டத்துக்கு இத்தனை நாள் தான் கொடுப்பாங்க. அதாவது ஒரு 50 பேருக்கு மேலே போராடினாங்க அப்படின்னும் போது நம்ம வந்து எதில் வாங்கணும், உச்சநீதிமன்றத்திலையோ இல்லை உயர்நீதிமன்றத்திலையோ நம்ம வந்து ஒரு அனுமதி வாங்கிட்டு தான் அங்கே வந்து உட்காரணும். ஆனால் இவங்க எந்த அனுமதியில், அதாவது மக்கள் மேலே இருக்க நம்பிக்கையில் அங்கே வந்து போராட உட்காந்துட்டு இருக்காங்க. அரசாங்கமாவது என்ன பண்ணியிருக்கணும், விவசாயிகளை எப்படி வந்து அங்கேருந்து அகற்றினீங்க, உச்சநீதிமன்றத்தில் வாங்கி அகற்றினீங்களா இல்லையா? அதே போல இப்போ இந்த சோனம் வாங்சுக்குன்றவர் உடல்நிலை சரியில்லாமல் அவர் உயிர் இருந்தா என்ன இருக்குன்றதுக்காக தான் அவர்கிட்ட மேலே உடனே உச்சநீதிமன்றத்துக்கு போனீங்க, ஆர்டர் வாங்கினீங்க, உடனே போய் அரசு ஆஸ்பத்திரியில் போயிட்டீங்க, இன்னைக்கு தனியார் மருத்துவமனைக்கு போயிருக்கீங்க. இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் வந்து சிஜேபியினரோட பேசுறதுக்கான அத்தனை முயற்சியை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜக தரப்புல நாங்கள் எடுக்கிறோன்றீங்க. இதை ஏன் 20 நாள் முன்னாடி செய்யலை? முதல் 2-3 நாட்கள்லயே நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா இந்த அளவு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிக்குமா? இந்த அளவு மக்களுக்கு வந்து ஒரு இன்னல்கள் அங்க இருக்குமா? எத்தனையோ பொதுமக்கள் வந்து இந்த தடியடியில அடிபட்டிருக்காங்கன்றதையும் நம்ம வந்து கேள்விப்படுறோம். மாணவர்களை வந்து போலீஸ் அடிச்சாங்க, அதாவது மாணவர்கள் மேல திருப்பி வந்து போலீஸ் அடிச்சாங்க, கட்சியினர் உள்ள பூந்து கலைபுரம் பண்ணாங்க. இதெல்லாம் அடுத்த கட்ட நிகழ்வுகள். ஆரம்ப புள்ளின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? உங்ககிட்ட வந்து எல்லா விதமான உளவுத்துறைகள் இருக்கு. டெல்லியில் ஹரியானாலேயே தடுத்து நிறுத்த உங்களால விவசாயிகள் வந்து கிளம்பி வந்துட்டாங்க. ஹரியானால உங்க ஆட்சி இருக்கு, உடனே தடுத்து நிறுத்தீங்க. இதே ஹரியானால உங்க ஆட்சி இல்லாம இருந்திருந்தா அந்த போராட்டக்காரர்கள் இங்க வந்திருந்தாங்கன்னா டெல்லி தாங்குமா? தாங்கி இருக்காது. இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அண்ணாமலை அவர்கள் நாட்டிற்கு நல்லதுக்காக, ஒரு சாமானிய மக்களின் நலனுக்காக, ஒரு அடித்தட்டு பொதுமக்களுக்கும் இது புரியணுன்றதுக்காக அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதுல வந்து எந்த விதத்திலையும் இவர் வந்து நீட்டு தேவையில்லைன்ற அந்த ஒரு இதை வந்து நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, எதுவும் பண்ணிருக்க மாட்டீங்க. இதோ வந்துருச்சு பாரு அப்படின்ற அந்த இதெல்லாம் சமூக வலைத்தளத்தில் போறதெல்லாம் அவங்க போட்டு போவாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்றத வந்து அந்த இதை வந்து நீங்க நல்லா படிச்சீங்கனாலே புரியும் உங்களுக்கு. தமிழக முதல்வர் விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா நீட் எதிர்ப்பில் தான் வந்துட்டு ஆரம்பத்தில் முதல் குரல்லாம் கொடுத்திருந்தாரு. இப்போ அவரோட ஸ்டாண்ட் எப்படி சார் இருக்கு? இன்னைக்கும் அவர் வந்து நீட் வேணான்னு தான் சொல்றாரு. ஒரு அரசாங்கத்தின் முதல்வராக இருக்காரு. ஆனால் இது அரசாங்கத்தின் முதல்வராக அவர் வந்து நீட்டு தேர்வை இனிமேல் வந்து நடத்த விட மாட்டாரா அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அவரால் முடியாது. ஏன்னா இப்போவும் நீட்டு தேர்வு முடிஞ்சுது. இதே தான் வந்து 5 வருஷம் திமுக வந்து சொல்லிட்டே இருந்தது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்தே நீட்டு ஒழிப்பு தான்னாங்க. ஆனால் அவங்களால நீட்டு ஒழிக்க முடிஞ்சுதா? கடைசி வரைக்கும் அந்த ரகசியத்தை சொல்லவே இல்லை. கடைசியில் உதயநிதி அவர்கள் ஒரு ரகசியம் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது மோடி அரசாங்கம் இறங்கிட்டு நாங்கள் காங்கிரஸ் வந்துடும் நினைச்சோம், காங்கிரஸ் ஒரு வேலை வந்தால் இந்த அமெண்ட்மெண்ட் அங்கே வந்து பாராளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து எடுத்து, லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்து வந்து இந்த நீட்டை வந்து ஒழிச்சிடலான்னு நினைச்சோம் அப்படின்னா, இதை அவங்களுக்கு அதை வந்து முதல்லயே சொல்லியிருந்தாங்க. அதே போல் இந்த கல் எடுத்து ஒரு ஃபோர்ஸ்லாம் காட்டி பேசியிருப்பார்ல, இந்த இதில் மதுரையில் எய்ம்ஸே வரேன், இன்னைக்கு அவர் போய் மதுரையில் பார்க்கணும், மிகப்பெரிய பில்டிங் வந்துருச்சு, அங்கே மருத்துவம்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து அவங்க சொல்லாமல் இருந்து பல பொய் வாக்குறுதியில் கொடுத்தா இன்னைக்கு வந்தாங்க. அதே போல் பொய் வாக்குறுதிகளை நான் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாவாக்கா சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, இதே போல் தாவாக்கா வந்து பிரைம் மினிஸ்டர் லெவலுக்கு அவங்க வந்து அனைத்து மாநிலத்திலையும் போட்டிடணும். அப்படி இல்லைன்னா இந்த புள்ளி வச்ச இன்னைக்கு வந்து காங்கிரஸ் தன்னோட கூட்டணியில் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த 2 அமைச்சர்கள் இன்னைக்கு 2 அமைச்சரவையில் 2 அமைச்சர்களாகவும் கொடுத்துருக்காங்க. 5 எம்எல்ஏக்கள் ஆதரவோட 2 அமைச்சரையும் கொடுத்துருக்காங்க. அதே போல இவங்க வந்து இந்த புள்ளி வச்ச கூட்டணியில டிவிகேவும் இணைந்து அந்த புள்ளி வச்ச கூட்டணி வந்து பிரதமர் மோடியை வர பாராளுமன்ற தேர்தலில் தோக்கடிச்சு அவங்க வந்தா தான் இது வந்து நடைமுறைக்கு வரும். அதை வந்து பேசி தீர்க்கறதுக்கோ எதுவும் பொண்ணும் பண்ண முடியாதுன்றது அங்க இருக்கிற இன்னைக்கு இருக்கிற அந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கிட்ட கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன் நானு, இதை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க நளினி சிதம்பரம் அவர்கள். நளினி சிதம்பரம் யாரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ப. சிதம்பரம் அவங்களுடைய ஒய்ஃப். ரொம்ப நேர்மையா பேசக்கூடியவர். எனக்கும் பிடிச்ச ரொம்ப தலைவர் யாரு அப்படின்னு கார்த்தி சிதம்பரம். அதாவது காங்கிரஸ்ல இருந்தாலும் காங்கிரஸ் செய்த தவறு விமர்சிப்பாரு. சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் மிஷினில் வந்து நம்ம ஓட்டிங் போடுறோம் பார்த்தீங்களா, அதை பற்றிலாம் அவர் கேள்வி கேட்டால் சொல்லுவார், இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, இதெல்லாம் வந்து நிரூபித்து காட்டட்டும் அப்படின்ற அந்த சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்குற அதே பதிலை தான் வந்து அவரும் சொல்லக்கூடியவர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கார்த்திக் சிதம்பரம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த காங்கிரஸ் தான் வந்து நீட்டை வந்து 2013 வந்து கொண்டு வந்தது. அதுக்கு வந்து அப்போ இருந்த காந்தி செல்வன்ற இணையமைச்சராகவும் சுகாதாரத்துறை அமைச்சராகவும் அங்கே இருந்தாங்க. இவங்க ஆதரவோட தான் இந்த நீட் இங்கே வந்தது. இந்த படுபாதத்துக்கெல்லாம் யாரா காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் காரணம். சரி, மும்மொழி கொள்கையா எடுத்துக்கோங்க. இந்த மும்மொழி கொள்கையை யாரா எடுத்துட்டு வந்ததுன்னு பார்த்தா அதுவும் காங்கிரஸ் தான் காரணம். ஸோ மீண்டும் ஒரு முறை காங்கிரஸ் ஆட்சி வந்து மீண்டும் ஒரு முறை வந்து இவங்க வந்து இந்த மாதிரி ஆட்சி மாறி
காட்சிகள் மாறினாதான் ஏதாவது நடக்கக்கூடிய அனைத்து சாத்தியமும் இருக்கு. இன்னைக்கு அந்த சிஜேபி போராட்டம் ஒரு 2 நாள் முன்னாடியே கேட்டுட்டே இருக்காங்க. விஜயோட நிலை என்ன, விஜயோட நிலை என்னன்னு சமூக வலைத்தளத்துல வரும்போதே நமக்கு தெரியும். ஏதோ ஒரு போராட்டம் இங்க வந்து தமிழ்நாட்டில் வெடிக்க போகுது அப்படின்னும் போது, நேத்தி மத்தியானம் ஒரு பையன் அருள் என்றவர் வந்து பாடகர் வந்து போயிட்டார். அவரையும் விஜய் அவரும் கூப்பிட்டு சமாதானம் பற்றி அமைச்சிட்டார். ஆனால் நைட்டு வந்து டிஎஃப்ஐ எஸ்எஃப்ஐன்ற சமூக மாணவ அமைப்புகள்லாம் வந்து உள்ளே வந்து உட்கார அமைச்சிட்டாங்க. இவங்களுடைய ஒரே நோக்கம் என்னவா இருக்குன்னா, நீட்டு மொத்தமாக ஒழியணும். இந்த மாணவர்களுக்கு டிவிக்கு அரசாங்கம் கண்டிப்பாக எடுத்து சொல்லணும். இந்த நீட்டுன்றது நம்மளுடைய இதில் வந்து வேணால் நம்ம வந்து ஒரு மசோதா போட்டு இந்த நீட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே டிஎம்கே செஞ்ச மாதிரி செய்யலாம் முடியும். அனைத்து கட்சிகளும் கூப்பிட்டு ஒரு தீர்மானம் போட தான் முடியும். இது தீர்மான அளவில் இருக்குமே தவிர தமிழகத்தில் இதை தடை பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இந்தியான்றது ஒரே நாடு. அந்த இந்தியான்ற நாட்டில் தமிழகம் இருக்கு. இந்த தமிழகத்தில் வந்து தனியாக வந்து எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டும் போட முடியாது. இன்னைக்கு வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய சட்டத்தை அடிப்படையில் வருது இந்த நீட்டு. அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஏதாவது செய்யணும் அப்படின்னா இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நடவடிக்கை எடுக்கணும். இதை வந்து டிவிக்கு அரசாங்கம் வந்து எதிர்த்து செய்யுமா, அதற்கான ஏதாவது ஒரு வழிமுறைகள் இருக்கான்னு தான் பார்க்கணுமே தவிர இந்த மாணவர் போராட்டத்தையும் இது பண்ண முடியாது. அதே போல ராகுல் காந்தி அவர்கள் கைதுக்கும் பிரியங்கா காந்தி அவர்கள் கைதுக்கும் வந்து தன்னுடைய கண்டனத்தை வந்து டிவிக்கு முதலமைச்சராக கொடுத்துருக்காரா இல்லை டிவிக்கு தலைவராக கொடுத்தாரான்னு தெரியல எனக்கு. ஏன்னா அது வந்து ஒரு அறிக்கையாக தான் வந்தது. நம்ம வந்து அது முதல்வர் மாளிகையிலேருந்து வந்தது அந்த பார்க்கல, இது பண்ணலை. அந்த அறிக்கை வந்ததுன்ற செய்தியை தான் நம்ம வந்து பார்த்தோம். இன்கேஸ் அந்த மாதிரி வந்திருந்தா இங்கே போராடுறாங்க மக்கள். அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் கூட வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுமதிக்கப்பட்ட இடத்தில் நீங்கள் வந்து போராடினீங்கன்னா உங்களை வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொடுக்குறாரு. அப்போ பிரதமர் வீட்டை நோக்கி அனுமதி வாங்கி தான் இந்த போராட்டக்காரர்கள் ராகுல் காந்தியும் சரி பிரியங்கா காந்தி அவர்களும் போனாங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழும்புது. அதே போல் அங்கே இருக்கிறவங்க காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் அனுமதிக்கப்பட்ட இடத்துல தான் போராடுறாங்களா? போலீஸ் மீது கல் வீசுறாங்க, போலீஸ் மீது பல அடக்குமுறைகளை நடவடிக்கை எடுக்கும்போது போலீஸ் திருப்ப தாங்க தான் செய்யுது. இங்கேயும் 5-6 பேரை குண்டு கட்டா தூக்கி போடுறாங்க. அப்போ ஒரு அரசாங்கம் நடத்துறதுக்கும் அரசியல்வாதிக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த பொதுமக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். டிவிக்கு வந்து அரசியல் கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டியது இருக்கு. அதே அரசியல் அரசாங்கத்தில் இன்னைக்கு இருக்கும்போது இந்த டிவிக்காவால் இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு நிகழ்வும் இருக்கு. ஸோ இதை வந்து நல்ல கன்சர்னாக வந்து என்ன பண்ணணும், அவங்க வந்து இந்த நீட்டை பேன் பண்ண முடியாதுன்னு எடுத்துகிட்டு போகணும். ஆனால் அதுக்கு பதிலாக பல ஆக்கப்பூர்வமான செயல்களை இந்த நீட்டு மூலமாக என்ன பாதிப்பு இருக்குது, என்ன நிறைய நல்லதுகள்லாம் இருக்குது, அந்த நிறைய நல்லதுகளெல்லாம் எப்படி இந்த ஏழை மாணவர்களுக்கு கொண்டு செல்லலாம். நம்ம கூட இப்போ சமீபத்தில் பார்த்தோம், இந்த சிபிஎஸ்சி பள்ளிகள் ஒரு 11 பள்ளிகள் கிட்ட 9 பள்ளிகளும் ஏதோ திறந்தாங்க, ப்ளஸ் மெட்ரிகுலேஷன்லாம் சேர்த்து ஒரு 11 பள்ளிகள் திறந்தாங்க. இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே மூடப்பட்டு இருக்கு. அப்படின்னும் போது அரசோடைய அவல நிலையில இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் எப்படி இருக்குன்றத முதல்ல பார்க்கணும். அந்த இடத்துல கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நம்ம எப்படி பள்ளி மாணவர்களை உள்ள வர வைக்கணும் அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது இந்திய எதிர்ப்பு வந்துடும், அதனால நாங்கள் நவோதியாவை திறக்க மாட்டோன்றீங்க. இந்திய வந்து திணிச்சிடுவாங்க, அதனால நாங்கள் வந்து கவர்மெண்ட்ல வந்து நாங்கள் மும்மொழி கொள்கை இல்லைன்றீங்க. ஆனால் இந்த சிபிஎஸ்சி பள்ளி பொறுத்த திறக்கிறதுக்கு 11 பள்ளி புது பள்ளி திறக்கிறதுக்கு எப்படி நீங்கள் அனுமதிச்சிங்க என்ற கேள்வி எழும்புமா எழும்பாதா? எல்லாமே ஒண்ணுதான் சார். நீங்க சிபிஎஸ்சி பள்ளி தனியார் கிட்ட இருக்கு, அவங்களுக்கும் அந்த வருமானம் போகுது. இது ஏழை மாணவர்களுக்கும் அடித்தட்டு மாணவர்களுக்கும் பட்டியலின மாணவர்களுக்கும் நவோதியா நல்லது செய்யுது. உலகம் அதாவது இந்தியா முழுவதும் இருக்கு, ஏன் தமிழகத்தில் என்ற கேள்வியை வந்து கேட்குறாங்க. அதற்கான பதிலாக வந்து நம்ம சொல்லணும். இந்த நவோதியா பள்ளி வந்தால் என்ன நல்லதுன்றதை நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது இருக்கு. அதே போல கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாணவர்களை வர வைப்பது எப்படி, கவர்மெண்ட் ஸ்கூலில் தரத்தை உயர்வது நேற்று கூட நிறைய கொடுத்துருந்தாரு. இந்த ஸ்மார்ட் பள்ளிக்கூடத்தில் என்னென்னலாம் பண்ண போகிறோன்னு ரொம்ப சூப்பர். அதே போல் பள்ளிக்கு வராத மாணவர்களை, அதாவது கவர்மெண்ட் பள்ளிக்கு வராத மாணவர்களை எப்படி உள்ளே வரவழைப்பதுன்றது தெரிஞ்சுக்கணும். இது வந்து நம்ம வந்து ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறோம். நன்றி, வணக்கம்.